கைலாயத்துல நாதாசுரன் அப்படிங்கிற அசுரன் முருகனை அவனோட மாய வலையில சிக்க வச்சிருக்கிறதையும் அதை தடுக்கிறதுக்காக காளி அவன் கூட வந்த எல்லா அசுரர்களையும் அழிச்சுக்கிட்டே வராங்க அப்படிங்கிறது போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அவங்க ஆக்ரோஷமா இருக்கிறத பார்த்துட்டு விநாயகர் கவலையோடு நில்லுங்கமாங்கிறாரு. இருந்தாலும் அவங்க எதையும் கேட்கிற நிலையில இல்ல. இனிமே நீங்க தான்ப்பா அவங்களை கட்டுப்படுத்த முடியும், வழிகாட்ட முடியும் அப்படின்னு சிவன் கிட்ட முறையிடுறாரு. காளியை பார்த்த அந்த அசுரனும் இனிமே மகாகாளி என்ன அழிக்க முயற்சி பண்ணா அதுக்கு காத்துக்கேன் தான் துன்பப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேகமா வந்துட்டு காளிக்கு சிவனோட குரல் கேட்கவும் அவங்க அப்படியே நிக்கிறாங்க. திரும்பி பாக்குற அவங்களுக்கு மலை மேல நின்றுட்டு சிவன் பேசுறது கேக்குது. உன்னோட சக்தி, புத்தி, சௌந்தர்யம் மூணுமே உபயோகிச்சு நாதாசுரனோட எண்ணங்கள் எல்லாம் அவனை வசப்படுத்தணும். அப்பதான் கார்த்திகேயனை காப்பாற்ற முடியும். இந்த செயலை செய்யறதுக்கு காளியோட இந்த ருத்ர ரூபம் தேவையில்லை, பார்வதியோட அழகு நிறைந்த ரூபமே போதுமானது அப்படிங்கிறாரு. உனக்குள்ள இருக்கக்கூடிய தாய்மைக்கு ஒரு நல்ல வழிகாட்டு, நாதாசுரன் அழிக்கிறதுக்கு எந்த வடிவம் எடுக்கணுங்கிறது நீயே முடிவு பண்ண அப்படிங்கிறாரு. காளியும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு புதிய வடிவத்தை எடுக்கிறாங்க. பேரொளியோட அவங்களுடைய புதிய உருவம் தங்க நிறத்துல மின்னுது. சிவனும் இந்த உருவத்துக்கான பேரன்னு சொல்றாரு. காளியோட இந்த வடிவம் சூரியனுக்கு நிகரானது, பிரபஞ்சத்துக்கு ஒளி கொடுக்க கூடியது. அதனால இவளுக்கு பேர் குஷ்மாண்டா. அவ பேரொளியை ஆள்றதுனால இவளுக்கு பீதாம்பரிங்கிற பேரும் உண்டு. இதோட பிரம்மாசுரத்தோட வடிவமே இவதான். இந்த அவதாரத்துக்கு இன்னொரு பேரு உண்டு, பகலாமுகி அப்படிங்கிறாரு. 3 கண்களோட பேரொளியோட நிக்கிற பகலாமுகியோட ஒளி அங்க இருக்கிறவங்க எல்லாரோட முகத்திலயும் தங்க வண்ணமா மின்னுது. கைலாயம் முழுக்கவே அந்த பேரொளி பட்டு தெரிக்க கம்பீரமா நடந்து வர்ற பகலாமுகியோட பேரழகுல நாதாசுரன் தன்னோட நாதத்தை ஆயுதமா பயன்படுத்திட்டு இருந்தா இல்லையா, அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு தன்னை மறந்து அவங்களே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். தன்னோட நாத சக்தியை பயன்படுத்துறதுக்காக வாய திறந்து அவன் அப்படியே மெய் மறந்து நின்றுட்டு இருக்கான். சிவனும் பகலாமுகியோட பேரழகுல எதிரிகள் சப்த நாடிகளும் ஒடுங்கி அமைதியா இருப்பாங்க. அதோட அவங்களோட விவேகமும் சக்தியும் கூட பயன்படுத்த முடியாத நிலையில தன்னை மறந்து இருப்பாங்க. அதனாலேயே இந்த வடிவத்துக்கு சத்ரு புத்தி விநாசினி அப்படிங்கிற பேரும் அமையும் அப்படின்னு சொல்ல நாராயணனும் பிரபஞ்சத்துக்கு இன்னைக்கு ஒரு பாடம் கிடைக்கும். கிட்டவங்களை அழிச்சு தன்னோட புதல்வனை காப்பாத்துறதுக்காக ஒரு தாய் அதுக்கான வழியை கண்டுபிடிப்பா அப்படிங்கறதும் தெரியும் எல்லாருக்கும். பகலாமுகி அந்த அசுரன் கிட்ட சொல்றாங்க, என்னோட மகன் உனக்கு எந்த தீங்குமே செய்யல, இருந்தாலும் அவனே நீ கஷ்டப்படுத்திருக்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்ட, எந்த ஒரு சக்தி வரத்தினால கிடைக்குதோ அதே சக்தி தவறு இழைக்கிறதுனால அழிஞ்சும் போயிரும் அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்ற எதுக்குமே பதில் சொல்ல முடியாம அவன் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான். பகலாமுகி சொல்றாங்க, ஒளியில ரொம்ப பெரிய சக்தி இருக்கு, நாதம் தான் பிரம்மமே, ஓங்கிற ஒளியில இருந்துதான் பிரபஞ்சமே உருவாச்சு. இந்த பிரபஞ்சத்தோட படைப்புகள் எல்லாமே அதுல இருந்தா உருவாச்சு. ஆனா இது எவன் உணர்றானோ, எவன் இந்த நாத பிரம்மத்தோட இந்த நாதத்தோட தன்னை இணைச்சுக்கிறானோ அவனுக்கு அபார ஞானம் கிடைக்கும், பெரிய பாக்கியமும் கிடைக்கும், மோட்சமே கூட அவனுக்கு கிடைக்கும். ஆனா இறைவனுடைய அந்த சக்தியை நீ தவறா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்ட, அதனால உனக்குள்ள இருக்க அந்த சக்தி அழிஞ்சிரும். எப்போல்லாம் பிரபஞ்சத்துல தீயவர்கள் அதிகமாகறாங்களோ, எப்போல்லாம் அவங்க எல்லைகளை மீறாங்களோ, அப்ப எல்லாம் என்னோட இந்த வடிவம் பிரபஞ்சத்துல தோன்றும். எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவனோட ஜீவனும் நாதத்தையும் தவறான வழியில பயன்படுத்தினா அவனுக்கு நிச்சயமா தானே கிடைக்குங்கிறத நான் அவனுக்கு உணர்த்துறேன். அப்படி ஒருத்த எல்லை மீறினானா அவனோட அறிவு அவனே தேடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நாக்கை அறுத்துறாங்க, அவனையும் அழிச்சிடுறாங்க. சிவன் பார்வதியோட இந்த பகலாமுகி அவதாரம் எப்பவுமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கும் அப்படிங்கிறாரு. முருகனுக்கு சுத்தி இருந்த மாய வலையும் விலகுது. 2 பேருமே அவங்கள வணங்குறாங்க. அந்த அசுரனோட உருவமும் கைலாயத்துல இருந்து மறையுது. பார்வதி தன்னோட சுய உருவத்துக்கு வர்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.